கவுண்டர் காமெடியில் கரண்டி போட்டு கலக்கியவர். இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கேன்ல. வாரி தெரித்த வசனம். ஜே படம் பார்த்த பிறகு தேர்ந்தெடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே மாறனின் மறுபக்கம் தெரிய வரும். வடக்குப்பட்டிக்கு பிறகு பட்டியல் போடும் பல படங்கள். மகிழ்வோடு மாறனை இப்போது கவுண்டரோடு அழைக்கிறோம், வாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்படா நீலம் ப்ரொடக்ஷன்ல நானு அப்படின்னு. ஏன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க, நல்ல படங்கள், அந்த மாதிரியான லிஸ்ட்ல வந்து நம்ம எப்படி வந்தோன்னா நம்ம காமெடி அப்படின்னு தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லா நடிச்ச மாதிரி பண்ணி அப்படி கூப்பிட்டுருந்தா கூட என்ன பரவாயில்ல, அதுவும் பண்ணல. எப்படி என்ன கூப்பிட்டாங்க ஆச்சரியம் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த லைன்ல நான் எப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். என்னன்னா என்னால இந்த சாங் எல்லாம் பார்த்தனால கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். இந்த படத்துக்குள்ள வந்து சொல்ற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சொன்னாதான் உண்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ரிலீஸுக்கு அப்புறம் பேசுறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அந்த அளவுக்கு உங்களோட கான்பிடென்ட் இருக்கு, வாழ்த்துக்கள். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். அட்டகத்தி தந்த அட்ரஸ் விசாரணை, இரண்டாம் உலக போர் என்று இருந்த இடம் தெரியாமல் 20 படங்களுக்கு மேல் நடித்தவர். அதிகம் பேசாதவர், அதிரவும் பேசாதவர். பேபி மகனாக சங்கராக சரியான தேர்வு. அழைக்கிறோம் அட்டகத்தி தினேஷ் அவர்களை. ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பாக்குறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம். அண்ட் வெங்கட் பிரபு சார் இங்க வந்து அட்டகத்தி அப்போ ஷூட் அப்பயே நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்க வந்திருக்கேன். ஒரு மாதிரி எனர்ஜி எல்லாருக்கூடயும் இருக்கிறது சந்தோஷம் தான். அண்ட் ஜேபேபி அந்த வெயிட் இல்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டு இருந்தோம். ஆனா படத்துக்காக அந்த வெயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி காமிச்சது. இப்போ திருப்பி நார்மல் ஆயிட்டு இருக்கு. ஜேபிபி வந்து பர்சனலா எனக்கு வந்து நான் எங்க அம்மா கிட்ட வந்து சின்ன வயசுல எப்பவுமே சண்டை போடுவோம்ல, அது பேச மாட்டோம். நான் அது மாதிரி பேசாம அவங்க அம்மாவை கூப்பிடுறது பிளாக் ஆயிடுச்சு எனக்கு. வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையா தான் பேசிட்டு இருப்பேன். இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீன் அம்மாவை தேடும் போது ஒரு பெரிய ஃபேக்டரி, அதுல ஃபுல்லா ஷவுட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கும், நல்லா சத்தம் போட்டு கூப்பிடணும். எனக்கு வந்து கூப்பிடும் போது தான் ஒன்னு ஓப்பனா ஒரு பிளாக் கிளியர் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் நான் எனக்கு அமைஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஆக்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பண்ணும்போது பயங்கரமா நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல, அப்புறம் குக்கு விசாரணை நிறைய நல்லது நடந்திருக்கு. அப்ப நிறைய கத்துக்கணும், புதுசா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா இப்போ லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப பார்க்கும்போது அதை நம்ம எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியும், எவ்வளவு லேசா ஒரு விஷயத்த வந்து நம்ம கடத்த முடியும், அதை எவ்வளவு ஈஸியா கொடுக்க முடியும்ன்ற ஒரு அந்த ஐடியா இருக்கு. அப்படிதான் நான் ஒரு லாஸ்ட் 3 படமும் அப்படிதான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது உங்களை கனெக்ட் பண்ண நான் நம்புறேன். சுரேஷ் அண்ணா அண்ட் ரஞ்சித் சார் டீம் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. டீசரே வெங்கட் பிரபு அவர்கள் வெளியிட பாரஞ்சித் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நன்றி சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். பேசுறேன்.